ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். மழையெல்லாம் வந்து பிளான்ஸும் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க எல்லோரும். பாருங்கள், நம்ம இன்னசென்ஸில் வந்து இந்த டிப்பு போர்ஷனில் ஒரு பிங்கு ஷேட் வருது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செகண்ட் டே ஃப்ளவரில் தான் அப்படி வரும். ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சேல் வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ஃப்ளவர் பிக்கு, டியூபர் சைஸு, ப்ரைஸ் எல்லாமே நம்மளோட வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லிவிடுவேன். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்காமலே கமெண்டில் ப்ரைஸ் அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஓகே, அப்புறம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து லோட்டஸ் பிளான்டிங் வந்து டவுட்டாக கேட்குறாங்க. ஸோ வந்து இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லோட்டஸ் டியூபர் பிளான்டிங்கை பற்றியான வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து சன்லைட் எல்லாம் ஓகேயாக கிடைக்கிற இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே ஓகேனா மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா புக் பண்ணி வாங்கிட்டு வச்ச பிறகு அழுகி போனால் சங்கடமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து லோட்டஸுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 6 to 8 hours நல்லா வெயில் வேணும். அதே மாதிரி ஆம்பல் தட் மீன் இந்த வாட்டர் லில்லிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 to 6 hours வெயில் வேணும். அதெல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க, எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியோ, இல்லை தெரியலன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரைஸும் வெரைட்டி நேமும் டைப் பண்ணி கூட எனக்கு அனுப்புங்க. ஸோ வந்து நான் வந்து அதோட அவைலபிலிட்டியை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சிசி தெரிவிக்கிறதுக்காக உங்களோட பிளேஸ் சொல்லுங்கள், பின்கோடு அனுப்பிவிடுங்க. இன்சைட் தமிழ்நாடு நம்ம எஸ்டி கொரியரில் தான் அனுப்புவோம். அதர் ஸ்டேட் வந்து ஸ்பீட் போஸ்ட்டு, இல்லைனா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்புவோம். ஆல் இந்தியா நம்மளுக்கு டெலிவரி இருக்குது. இவ்வளோ தான் நம்மளோட டீட்டெயில்ஸ். அதே மாதிரி பேமெண்ட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, ஃபோன்பே, ஜிபே ஒரு அக்கௌண்ட் பே தான். அதே மாதிரி நம்மளுக்கு டேரெக்ட் சேல்ஸ் கேட்குறாங்க. நான் டேரெக்ட் சேல்ஸ் வந்து நிறுத்திட்டேன், முன்னே கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் நம்மளோட வீடு நம்மளுக்கு அது வந்து மேனேஜ் பண்ண முடியல. கொஞ்சம் ஃபேமிலியில் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து என்னோடய குழந்தைங்களெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, என் ஹஸ்பண்டையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அதனால் ஆன்லைன் சேல்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட டியூபர் பிக்கை பற்றியெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு பிக் எடுத்து அனுப்புவேன். காரணம் வேறு ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஒரு பிக் எடுத்து அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணும்போது அந்த டியூபரை என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அது தேடி பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி மாற்றி போயிடுச்சுன்னா வேறு டியூபர் அனுப்பிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட்டும் வரும். ஸோ இது எதுவுமே தேவையில்லைன்ட்டு தான் பேக் பண்ணும்போது உங்களோட டியூபர் பிக் அனுப்பிடுவேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ சஜஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லிடலாம். இவ்வளோ தான் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸு. அதே மாதிரி தயவு செஞ்சு ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டு, தயவு செஞ்சு வந்து பார்கெயின் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நிறைய பேருமே மற்ற எல்லா சேனல்ஸுமே பார்க்குறவங்களா தான் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு யாருமே என்கிட்ட வந்து பார்கெயின் பண்ணாதீங்க, டிஸ்கவுண்ட் கேட்காதீங்க. ஏன்னா நான் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி வந்து பெனிஃபிட் கிடைக்கணும் தான் ப்ரைஸை கம்மி பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா சில பேர் கேட்பாங்க, சில பேர் டிஸ்கவுண்ட் கேட்க மாட்டாங்க. ஸோ கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஒருத்தங்க மட்டும் பெனிஃபிட் ஆகுது. இது வந்து எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகும். நான் டிஸ்கவுண்ட்டு யாருக்கும் கொடுக்கல, பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணுறதும் வேண்டாம். எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு கம்மியான ஒரு ப்ரைஸ்லேயே நம்ம வந்து பிளான்ஸ் கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஸோ எல்லோரும் டீட்டெயில்ஸ் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருமே வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் நியூ சேல் வீடியோஸும் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேருமே லைக் பண்ணாமல் போகிறீங்க. உங்களோட ஒரு லைக் எங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் அடிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட்டாக நீங்கள் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்மள்கிட்ட நல்ல சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டிஸோட சூப்பரான டியூபர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வெரைட்டிக்கு போகலாம். இது வந்து ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு சூப்பரான நல்லா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டியோட டியூபர்ஸ் தான். ஸ்வேதா வந்து நல்ல டிமாண்ட் இருக்கிற ஒரு வெரைட்டி. அது இல்லாமல் இது நியூ வெரைட்டி கூட. நான் முன்னே வந்து ஸ்வேதா பற்றி ஒரு வீடியோ வந்து செஞ்சுருப்பேன். எனக்கு வந்து யூஸ்வலாக தாமரையெல்லாம் தூங்குற டைம் தான் வந்து நம்மளோட விண்டர் சீசன், பனிக்காலம். அந்த பனிக்காலத்தில் கூட சூப்பராக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்த ஒரு சூப்பரான ப்ளூமர் தான் இந்த ஸ்வேதா. அப்போ வந்து ஸ்வேதாவோட டியூபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கம்மியான டியூபர்ஸ் தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து ப்ரைஸ் சொல்லிடுறேன் நான். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 350 இந்த டியூபரை. பெரிய டியூபர் தான், நல்லா க்ரோத் டிப்பெல்லாம் இருக்குது, நல்ல ஹெல்த்தியான டியூபரை பார்த்துக்கோங்க. இங்கேயும் க்ரோத் டிப் இருக்குது, பெரிய டியூபரு. இது வந்து 350 இது. அப்புறம் வந்து அடுத்த டியூபர் பார்த்துட்டிங்கன்னா 300 இது கொஞ்சம் நல்ல சைஸ் இருக்குது.
அடுத்த டியூபர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 250 டியூபர்ஸு. இதுதான் வந்து நம்ம சைஸு 250 டியூபர்ஸு. நல்லாயிருக்கும், நல்ல க்ரோத் டிப்பெல்லாம் இருக்கிற டியூபர்ஸு. ஆக்சுவலி வந்து ஸ்வேதா இந்த ப்ரைஸில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். இது என்னோடய டியூபர்ஸ், அதனால் நான் வந்து ரேட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸ்வேதா வந்து நல்ல டிமாண்ட் இருக்கிற ஒரு வெரைட்டி. இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். 250 பார்த்துட்டிங்கன்னா 5 டியூபர்ஸ் இருக்குது. 250 அவ்வளோதான் இருக்குது. பாருங்கள், இந்த தான் நம்மளோட டியூபர்ஸு. 5 டியூபர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வேண்டவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டியூபர்ஸ் எல்லாமே இப்போ வந்து மழையாக இருக்குது. ஸோ வந்து ஃப்ரெஷ் டியூபரை பிளான்டிங் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி ஊற்றி விட்டுறாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் டியூபர் பிளான்டிங் பண்ணுற சூழ்நிலை இருக்குன்னா தண்ணியோட லெவல் வந்து கம்மி பண்ணி போடுங்க. ஸோ வந்து சன்லைட் கிடைக்கும். மழை தண்ணி விழுவும்போது நல்லா வந்து செடி வளரதான் செய்யும். மழை தண்ணி வந்து பிளான்ஸுக்கு வந்து ரொம்ப க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இந்த டைமில் வந்து டியூபர்ஸ் நடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தாராளமாக நடலாம். இந்த டைமில் தான் நிறையவுமே வந்து பட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும். இந்த டைமில் வச்சுட்டிங்கன்னா க்ரோத்தும் சீக்கிரமாக கிடைக்கும். ஆனால் நம்ம பிளான்டிங் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் போட்டு ஸ்ப்ரவுட் பண்ண வச்ச பிறகு நான் வந்து எப்போவுமே வீடியோவில் சொல்கிற மாதிரி காமிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் பிளான்டிங் பண்ணுங்கள். வாட்டர் லெவலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த ரெயினுக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழே கூட ஊற்றி விடுங்க. நிறையா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. பிளான்ட் வந்து நம்ம நட்டு வச்சுட்டு பார்த்துக்காமல் அப்படியே விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட் அழுகி போயிடும். இந்த பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக கேர் தேவை. நம்ம டெய்லியுமே ஒரு எட்டு பார்க்கணும். மழை வந்து நிறைய தண்ணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை குறைங்க. அதே மாதிரி வெயில் அடித்து தண்ணி வந்து குறையுதுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி வந்து வாட்டர் லெவலை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் அசோலா வந்து தனியாக கேட்குறாங்க. அசோலா வந்து கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லிட்டீங்கன்னா கொடுக்குறேன். ஹின்னாபி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதுலேயுமே வந்து நல்ல ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட ஹின்னாபியோட டியூபர்ஸு. 3 டியூபர்ஸ் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200. நல்ல சூப்பரான அழகான நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் வந்து ஹின்னாபி. ஸோ இதோட ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். இது வேண்டவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா எல்லோ பியோனியோட கொஞ்சம் டியூபர்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. எல்லோ பியோனி நிறைய பேர் கேட்குற ஒரு வெரைட்டி தான். உண்மையிலே அதோடய ஃப்ளவர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லோ பியோனியில் பார்த்துட்டிங்கன்னா 150 டியூபர்ஸ் இருக்குது. 150 தான் எல்லாமே. 4 டியூபர்ஸ் வந்து 150 அவைலபிளாக இருக்குது. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக என்ன காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அம்ரி பியோனியோட டியூபர்ஸு எல்லாமே நல்ல ரூட் வந்து ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸு. 100 rupees டியூபர்ஸ் தான் எல்லாமே. பாருங்கள், எல்லாம் வந்து நல்ல க்ரோத் டிப்பெல்லாம் ஸ்ப்ரவுட்டான லீஃப் எல்லாம் வந்து டியூபர்ஸ் இருக்குது. அம்ரி பியோனி வந்து ஸ்டார்டர்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல வெரைட்டி தான். இது வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸும் வரும். அம்ரி பியோனி வேண்டவங்க என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். இதுதான் நம்மளோட டியூபர்ஸு. இன்றைக்கி அவ்வளோதான் நம்மளோட வெரைட்டிஸு. இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இன்றைக்கி வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வேண்டவங்கெல்லாம் சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்கண்ணே. கம்மியான எல்லாம் சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கம்மியான டியூபர்ஸ் தான் நம்மள்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ அதை ரிப்போர்ட்டிங் பண்ணி வரும்போது நம்மள்கிட்ட வர டியூபர்ஸ் தான் இது எல்லாமே. இந்த டியூபர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலரில் ரூட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து நீங்கள் வந்து டியூபரை வந்து தண்ணியில் போட்டு வெயிலில் ஒரு 4-5 நாள் இல்லை ஒரு வாரம் வச்சுட்டிங்கனாலே நம்மளுக்கு வந்து அது வெயிலை பொறுத்து கொஞ்சம் டேஸ் முன்ன பின்ன மாறிக்கும். பட் நமக்கு இந்த மாதிரி வந்து லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ் வளரும். இது வளர்ந்த பிறகு நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து நல்லா சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஸ்ப்ரவுட் பண்ணிவிட்டு பிளான்டிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு வைக்கும்போது இந்த டைம் மழை இருக்குது இல்லைங்களா, ஸோ வந்து ஒரு 2 days ஒன்ஸ் வந்து இந்த தண்ணியை வந்து மாற்றி டியூபர் ஒரு ரெட்டு வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுங்க. அப்போ தான் உங்களோட வந்து உங்களோட டியூபர் வந்து எதுவும் அழுகாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி பாசி பிடிச்சி அப்படியும் அழுகி போகலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டியூபர் போட்டிருக்கிற தண்ணியை வந்து 2 days ஒன்ஸு சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஸோ மறந்துடாதீங்க. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ வந்து சீக்கிரமாக வேண்டவங்களாம் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.